Hello friends, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் 8 டேர்ம் 1ல இருக்க யூனிட் 3 பார்க்கலாம். ஏற்கனவே யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 போட்டேன். யூனிட் 3ல இந்த வீடியோவில் நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் பீயிங் சேஃப். பீயிங் சேஃப், ஓகே. இந்த ப்ரோஸ் வந்து கான்வர்சேஷன் டைப்பில் இருக்கும். ஓகே, பீயிங் சேஃப். லெசனுக்குள்ளே போகலாம். செக்ஷன் 1 எல்லா ப்ரோஸ் மாதிரியும் இதுவும் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 இருக்குது. ஓகே, செக்ஷன் 1. Prashant lives with his parents in Tiruchirappalli. In the summer, he always visits his grandparents in Nagati, a river island in Tanjavur district. The river Vatar bifurcates into two and emerges again and forms this village. So the village is evergreen with mighty trees and beautiful landscapes. He always spends his vacation here, hanging out with his grandfather and his friends. His grandfather was a retired central government employee, so he has travelled to many parts of India. His knowledge always amuses him. Prashant has just come to his grandparents. This news reaches his friends and they have to take him out for the play. The grandfather is very concerned. He gives some instructions and tips for their safety. Okay, இது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா என்னன்னா இந்த டோட்டல் கான்வர்சேஷனுக்கு முன்னாடி ஒரு பிளாட்னு சொல்லுவாங்கள்ல, இது என்ன எதை பற்றி அப்படின்ட்டு. பிரசாந்த் வந்து எப்பயுமே அவனோட பேரண்ட்ஸோட அவன் திருச்சிராப்பள்ளியில் இருப்பான். அவன் வந்து வெக்கேஷன் டைமில் அவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கான். எப்பயுமே இப்படி தான் வருவான். பைஃபர்கேட்ஸ், அந்த வில்லேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ரிவர் வத்தார், அந்த ரிவர் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி திருப்பி எமர்ஜ் ஆகும். நடுவில் வந்து இருக்கிற இடத்துல தான் இந்த வில்லேஜ் இருக்குது. ஸோ இது எப்பயுமே பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ நிறையா இந்தியாவில் இருக்க நிறைய பார்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவருக்கு ரொம்ப வாஸ்ட் நாலேஜ் இருக்குது. அம்யூசஸ் அப்படின்னா சிரிப்பூண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹேங்கிங் அவுட் வித் ஓகே, அதனால இந்த கிராண்ட்ஃபாதருக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிரசாந்த் ஓகே வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை விளையாட கூப்பிட்டு போக வீட்டுக்கு வர்றாருங்க. அப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் கொஞ்சம் அட்வைஸஸ், சேஃப்டி எப்படி சேஃபாக இருக்கிறது விளையாடுறது அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதான் இதோட பிளாட். ஓகே, கான்வர்சேஷன்ஸ்குள்ளே போகலாம். சுந்தர்: குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர். வேர் இஸ் பிரசாந்த்? கிராண்ட்பா: குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன். Can we take him out to play in the fields, Grandpa? Of course, children, but you should be very careful while walking in the roads and crossing it. Yes, Grandpa, our teacher had taught us the rules of road safety. We always follow them strictly. Good. When you walk on the road, which side of the road should you walk? Grandpa, we should walk on the right hand side against the traffic so that we can see the vehicles coming. Good. I am sure you know how to cross the road. Yes, Grandpa. We should wait until the road is clear of traffic. We should first look right, left and then right before we cross the road. Grandpa, we will also walk in a line, one behind the other, and not in groups. Good. And never use a cell phone while walking on the road. Road safety rules are for our safety. We should follow it strictly. ஃபர்ஸ்ட் பேசேஜ் எதை பற்றி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஜஸ்ட் எதை பற்றி அப்படின்னா, அவங்க கிராண்ட்பா சொல்கிறாங்க பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ஏற்கனவே சேஃப்டி, ரோட் சேஃப்டி பற்றி தெரியும்ல அப்படின்னாங்க. அதனால் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரி, எந்த சைடு நீங்கள் நடக்கும்போது ரோடில் எந்த சைடு பார்த்து எந்த சைடு நடப்பீங்க அப்படின்னோடனே, டிராஃபிக்கு ஆப்போசிட் சைடில் நடப்போம், அப்போ தான் எந்த வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த அதுவும் இல்லாமல் நாங்கள் 1 by 1 தான் ரோடை க்ராஸ் பண்ணுவோம், குரூப்பாக க்ராஸ் பண்ண மாட்டோம். அண்டு ரோடு க்ராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரைட்டில் பார்ப்போம், லெஃப்ட், அதுக்கப்புறம் திருப்பி ரைட்டை பார்த்து தான் க்ராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிராண்ட்பா ஓகே, ரோட்டில் நடக்கும்போது எப்பயுமே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ரூல்ஸ் எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும், அது நம்மளோட சேஃப்டிக்கு தான் ரோட் சேஃப்டி ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. Okay, glossary: bifurcates. A river divides into two separate parts. Amuses: to make someone laugh or smile.
vacation, holiday. HOLI வரும். Merges, join together. State whether the following statements are true or false. Prashant had gone to bring coffee to his friends. False. அதை பற்றி எதுவுமே சொல்லலை. Grandpa was so angry seeing Prashant's friends. False. Prashant's friend came on by walk. True. Teacher had thought about the rules of road safety. True. Next, section 2, reading. Hi Prashant வந்துட்டான். இந்த இதில் பிரசாந்த் கான்வர்சேஷனில் இருக்காங்க. Hi friends. Hi. We have come here to play under the shade of the big neem tree. Okay. Under the big neem tree. Yes friends. Yes kids. You need to be very careful of as the sun is scorching. Scorching அப்படின்னா extremely hot, ரொம்ப வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. My mother has instructed me not to roam in sunlight between 10 a.m. and 3 p.m. as it is very hot. That's true, but you also need more physical activities, hence play safely in the sun. Take breaks by going indoors or moving to places with shade. Can we put on sunscreen before going out in the sun? Yes, you need to put on sunscreen 15 to 20 minutes before going to avoid sunburn. Grandpa, I'm feeling exhausted. Exhausted அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Oh, it may be due to heat. When the body cannot cool itself fast enough, you may get a heat sunstroke. ஓகே, இது வரைக்கும் நான் என்னன்ட்டு சொல்லிடுறேன். இது வரைக்கும் என்னென்னா, இப்போ பிரசாந்த் கான்வர்சேஷனுக்குள்ளே வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஓகே நம்ம அந்த பெரிய நீம் ட்ரீக்கு அடியில் நம்ம விளையாடலாம் அப்படின்னோடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்து விளையாடுங்க, ஏன்னா சன் ஸ்க்ராச்சிங்னா ரொம்ப அதிகமாக சூடாக இருக்குது இந்த டைமில் அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் எங்கள் அம்மாவும் வந்து 10 AM to 3 PM வரைக்கும் விளையாட வேண்டாம், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப மஸ்ட், அதனால் நீங்கள் விளையாடுங்க, ஆனால் சேஃபாக விளையாடுங்க, அப்பப்போ நிழலுக்கு வந்து போயிட்டு விளையாடுங்க. அப்புறம் 15 to 20 மினிட்ஸ் விளையாட போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, அப்போ தான் சன்பர்ன்ஸ் எதுவும் வராது அப்படின்னோடனே பிரசாந்த் சொல்கிறான், எனக்கு இப்போவே டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னோடனே, ஆமாம் இந்த ஹீட்டுக்கு அப்படி தான் டீஹைட்ரேஷனால் ஆகும், இந்த மாதிரி ரொம்ப பாடி ஹீட் ஆச்சுன்னா சன்ஸ்ட்ரோக்லாம் வரும் அப்படின்னாங்க, மயக்கம் மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹவ் வில் ஐ நோ இஃப் ஐ எம் கெட்டிங் அ சன்ஸ்ட்ரோக்? பி ஷுர் டு டெல் அன் அடல்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாட், ஹாவ் ஹெட்ஏக், ஃபீலிங் கிட்டி ஆர் nauseated. I like to play outdoor games than indoor games. That's really nice, but the big part of going outside and playing playing in safe environment comes up from knowing how to be street smart. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசாந்த் கேட்குறான், இப்போ சன்ஸ்ட்ரோக் வருதுன்னா அது சிம்டம்ஸ் என்ன, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, நீ வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு எப்பயுமே ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சடனாக ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுற, ஹெட்ஏக் வருது, மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா போய் அடல்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு, ஒரு பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அவுட்டோர் கேம்ஸ் தான் ரொம்ப விளையாட பிடிக்கும் இன்டோர் கேம்ஸோட அப்படின்னோடனே, அது விளையாடலாம், ஆனால் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா எல்லா டிஃபிகல்ட்டிஸ், அதாவது என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாமே அறிஞ்சு அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம தான் அப்போ தான் வெளியே போகணும், எல்லாமே கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட glossary: scorching, extremely hot; sunscreen, a cream or lotion rubbed on the screen to protect it from the sun; exhausted, feeling tired; sunstroke, unconscious or hot heat stroke brought about by excessive exposure to the sun; giddy, having a sensation of falling down; nauseated, sickening, stomach turning; street smart, the knowledge to be with difficulties and danger. இது ரொம்பவே முக்கியம், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு. இது அதிகமாக நிறைய கொஸ்டின் வந்திருக்கு பின்னாடி. Fill in the blanks. They had come to play under the shade of a big neem tree. We should put on sunscreen to avoid sunburn. Sunstroke is more serious health-related illness. Mani's mother had instructed him not to roam in sunlight
between 10 a.m. and 3 p.m. Street smart means the knowledge to be with difficulties and dangers. Okay. Next is section 3. Ravi, could you please tell us the safety measures to practice at home, Grandpa? Sure, we should learn to put things back in their respective places after using them. We should not play with knives, scissors, etc. I believe you are getting a call, Grandpa. Here is your mobile phone. Thank you, Ravi. I think it is my old friend Raghu. Wow, a nice phone. Yes, it's the latest one too. Grandpa bought it last week in Chennai. I hear it works like a supercomputer. Yes, of course, it's very useful for my projects too. These mobile phones are very useful, but we should use it with care. You should use it in the presence of an adult. Tell us about the safety measures while using the internet, Grandpa. இது வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையன் கேட்குறான், நம்ம எப்படி வீட்டில் சேஃப்டியாக இருக்குது, இப்போ ரோட் சேஃப்டி பற்றி சொன்னீங்க, வீட்டில் என்னென்ன எப்படிலாம் சேஃபாக இருக்குது அப்படின்னோடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, நைஃப் சிசர்லாம் வச்சு தேவையில்லாமல் விளையாடாதீங்க. அப்புறம் ஃபோன்ஸை வந்து மொபைலை வந்து நீங்கள் அன்வான்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அடல்ட் சூப்பர்விஷனில் தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிரசாந்த் கேட்டிருக்கான், இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு. மேக்ஸ் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இன் social media. Grandpa, could you please tell us how to keep ourselves safe in our home? From fertilizers to antifreeze, medicine to makeup set and poisonous items are kept away from the children in our homes. Could I have your views on using the medicines effectively? I think we should store all medicines out of sight and reach of children. Good. Medicines should be kept a locked cabinet. I also think pills and syrup should be kept in their original containers, and leftover pills should always be counted. That's nice idea. I get it. Medicines should be stored in their original containers and we should keep a count, avoid misused. இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் சைபர் சேஃபாக இருக்கணும். நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை வெக்கேஷன் டூர்ஸ் அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சேஃபாக அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து ஆன்டிஃப்ரீஸ், அந்த டேப்லெட்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். சில்ட்ரனில் கிட்ட வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட்பா கேட்குறாங்க, அவங்ககிட்டலாம் சில்ட்ரன் கிட்ட வியூஸ் கேட்குறாங்க, என்னென்னலாம் நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, மெடிசன்ஸ் வந்து கிட்ஸ் ஒரு க்ளோஸ் கேபினெட்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் அதோட சிரப்ஸ் எல்லாமே அது எந்த பாட்டிலில் கொடுத்துருக்காங்களோ அதுலேயே தான் இருக்கணும். நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணக்கூடாது அது. ப்ளஸ் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்கோ அந்த பில்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும், மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hazardous automotive and gardening products should be secured and kept locked. A first aid kit is a must in every household, which should also have an emergency instruction inside it. It's nice to see kids coming up with wonderful ideas. Thank you, Grandpa, for your guidance. We shall follow your advice and together protect ourselves from dangers. It's getting late. We can talk more tomorrow. Take care, children. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எல்லா வீட்லேயுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுங்கிறது ஒரு அவசியம் அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாங்க. பிகாஸ் அதுலேயும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கணும். அப்படின்னா அந்த குறிப்பு அந்த எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது எல்லாமே அதில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கான்வர்சேஷன், இந்த ப்ரோஸ் அவ்வளோதான். இப்போ க்ளாசரி பார்க்கலாம். Fertilizer, chemical or natural substance added to land to increase its fertility. A liquid that can be added to water to lower the freezing point. Hazardous, antifreeze na adu. Hazardous, risky, dangerous. Emergency, often dangerous situation requiring immediate action. Okay, next exercise kulla polam. Choose the best answer. Grandpa got a call from his old friend. Medicine should be kept in
locked cabinet. Hazardous automotive and gardening products should be secured. We should have first aid kit in our home itself to give medical treatment. Some houses, இது வந்து unrelated question, அதாவது irrelevant-ஆக இருக்குது இந்த பேசேஜ்க்கு. இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, அதாவது இதோட ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகலை, ஸோ இது வேண்டாம். Choose the correct synonyms for the italic word. Dixie was feeling very exhausted. Exhausted na tired. The neem tree was a big antique in his garden. Antique na ancient, பழமையான. Praveen got sunstroke. Unconscious. Stroke na unconscious, மயக்க நிலை. Heat exhaustion prevails. Widespread. Next, choose the correct antonyms for the italic word. Karan visited his ancestral village. Offspring. அதாவது ஆன்சிஸ்டர்னா முன்னோர்கள், இதில் ஆன்டனிம்ஸ் அதாவது ஆப்போசிட்ஸ். அப்போது இதுக்கப்புறம் வர தலைமுறை பேர் தான் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஷுட் யூஸ் ஆர் மொபைல் சேஃப்லி, அன்சேஃப், இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். மெடிசன் ஷுட் பி ஸ்டோர்ட், டெலீட்டட். The neem tree provided shelter to many birds and protection. It is latest mobile, outdated. Next, answer the following in one or two sentences. What is street smart? The knowledge to be with difficulties and dangers. Which should be used with adult supervision? Mobile phones. What according to grandpa is the most serious illness? Sunstroke. What is the must in every household? A first aid kit is must in every household. Next வந்து 100, அதாவது 2 mark question. Answer the following in 100 words. இதுக்கு நான் வந்து தனியாக வேர்டில் கொடுக்குறேன். இதில் டோட்டலி 3 questions இருக்கு. ஓகே. Being safe. How can you make yourself cyber safe? We can make ourselves cyber safe by not posting our personal information, photos, vacation plans, etc. in the social media. What are the, இது வந்து first. What are the second question? What are the safety measures to be followed for sunstroke? First point, we should play under the shade of the tree. Second point, we should not roam in sunlight between 10 a.m. and 3 p.m. Third point, we should take breaks by going indoors. Fourth one, we should put on sunscreen 15 to 20 minutes before going out to play. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. Fifth point, we may avoid sunstroke by following these safety measures. Okay, இது வந்து பாயிண்டே இல்லாமல் எழுதிக்கோங்க. Third question, write about road safety rules. First one, we should, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா நல்லாயிருக்கும். We should be very careful while walking and crossing the roads. We should use zebra crossing while crossing the roads. We should keep walking on right hand side so that we can see the vehicles coming. We should walk in a line one behind the other and not in groups. We should not use a cell phone while walking on the road. இதான் 3 questions தான் இருக்குது அதில். Okay, next vocabulary. இது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், அதாவது ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், அதை வச்சு சஃபிக்ஸ் எழுதுறது. ஹாப்பினஸ், கலர்ஃபுல், அந்த மாதிரி. ஸோ இதில் எக்ஸசைஸ் ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். இது எக்ஸசைஸ். ரீகால், கம்ஃபர்டபுள், சப் கேட்டகரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், improper, successful, equally, tricolor, construction, newly. இதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் வச்சு இதை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இன்னொரு பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் சிலபிஃபிகேஷன். இது எப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது டிவைட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து ஆக்ட்னா ஆக்ட், கேட்னா கேட், இதெல்லாம் வந்து ஒன் சிலபிள் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதாவது டைசிலபிக் அப்படின்னா ஏ தனியாக, அ கெயின், educate, beside இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி பைஃபர்கேட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து சிலபிளிக் ஃபார்ம். இதுலலாம் ட்ரைசிலபிளிக் லைக் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ வேணால் நான் சொல்கிறேன், ஆனால் இதை என்னால் காமிக்க முடியல, நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஜுகேஷன் மேலேயே கொடுத்துட்டாங்க, எஜுகேட் கொடுத்துருக்காங்களா, education. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூல். ஸ்கூல் வந்து அதே மாதிரி தான் மோனோசிலபிளிக், அதனால் ஸ்கூல் அப்படியே தான் இருக்கும். காலேஜ் வந்து டைசிலபிளிக், காலேஜ் ரெண்டா பிரியும், காலேஜ். இங்கிலீஷ் டைசிலபிளிக், இங்கிலீஷ் ரெண்டா பிரியும். ஃபண்டமெண்டலி அஞ்சா பிரியும், ஃபண்டமெண்டலி அஞ்சா பிரியும், ஃபண்டமெண்டலி. ஃப்ரெண்ட் மோனோசிலபிளிக், ஃப்ரெண்ட் தான். டீச்சர் ரெண்டா பிரியும், டீச்சர். எய்த் ஒன் சைமல்டேனியஸ்லி ஆறா பிரியும், நீ மட்டும் தனியா, சைமல்டேனியஸ்லி. யூனிவர்சிட்டி இதுவும் அஞ்சா பிரியும், யூனிவர்சிட்டி. எக்ஸாமினேஷன் இதுவும் அஞ்சா பிரியும், எக்ஸாமினேஷன். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், தட்ஸ் இட். இதெல்லாம் கிராமருக்கு. இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அதாவது பெர்மிஷன், கேன் ஐ, மே ஐ, குட் ஐ, அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதில் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இதை நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன். பாருங்கள், எக்ஸசைஸ் பார்த்தா புரியும். fill in the blanks using would you or could you. இதில் would you இல்லைனா could you யூஸ் பண்ணும். First one, could you please open the door? Could you please open the window? Would you mind going back bench? Would you mind going back bench? Could you please bring some water for me? Okay, next, use the phrases could you or would you in the following situations with your friend. First one, ask the policeman for direction. இதை வந்து நம்ம எப்படி கொஷினாக மாற்றுறது, could you இல்லைனா would you யூஸ் பண்ணி அப்படின்னா, could you please direct the post office? You need to borrow your friend's bike. Could you please borrow your bike? Could I? So இங்கே could you யூஸ் பண்ணுமா, could you please lend your bike வரும், lend your bike, lend. You would need to exchange the book purchased. Would you exchange the book purchased? You want to open your classroom window. Could you please open the classroom window? அவ்வளோதான். இதில் எக்ஸசைஸ் எல்லாமே ஓவர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போயம் தான் இருக்குது, ஓவர். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் நான் வந்து போயம் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.